இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டால்மெண்டில் அட்வைஸ் பண்ணும் தற்குறிகள் சங்கத்தின் தலைவனா இருப்பான் போல இவன். அம்மா பிரஷர் போடுறாங்க, நான் சொந்த வீடு வாங்குறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா. நானா இருந்தா எங்க அம்மா அப்பா பேச்ச சுத்தமா கேட்க மாட்டேன். மாசம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சமே சம்பாதிச்சாலும் ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினாலே மாசம் இஎம்ஐ 50,000 ரூபாய் நியர்பை. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், இப்ப நான் இருக்கிற வீடு 60 லட்சம் ரூபாய். ஆனா நான் மாசம் ரெண்டு 15,000 16,000 தான் பே பண்றேன். சொந்த வீடு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வாங்குறதெல்லாம் முட்டாள்தனமா? இந்த பேசினாரு பினான்சியல் அட்வைசர், இவர் பாத்தீங்கன்னா ஒரு 16,000 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீட்டுல இருக்கா. 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க மாட்டாராம், 16,000 ரூபாய்க்கு வாடகையில இருப்பாரு. அண்ணையாண்டி 40 இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பென்ஸ் காரும் ஒரு தார் ஜீப்பும் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ரெண்டு காரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ரூபாய் வருது. அதை இஎம்ஐல எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் எவ்வளவு இஎம்ஐ கட்டணோட மதிப்பு ஒரு 15 வருஷத்திலே நாசமா போயிடும். அதுல கொண்டு போய் தெண்டமா காசை போடுவாரா, ஆனா வீட்டுல போட மாட்டாரா. இவ்வளவு தெளிவா பேசுற நீ எதுக்கு கார் வாங்கின? ஓலா கேப் புக் பண்ணி போயிருக்க வேண்டியது தானே. எப்படி வாடகை வீட்டுல இருக்கியோ அந்த மாதிரி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஒரு லேப்டாப் தூக்கி வச்சுட்டு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல மாதிரி பேசுறவன் எவனோ அவன் அட்வைஸா அவனே அவனோட லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணி வாழ மாட்டான். நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமா? உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ வாங்குங்க. இந்த மாதிரி நாய் பேச்செல்லாம் கேட்காதீங்க.